CPIM 24 പാർട്ടി കോൺഗ്രസിന് മധുരയിലെ തമുക്കം മൈതാനിലെ സീതാറാം യെച്ചൂരി നഗറിൽ ഏപ്രിൽ 2-ന് പതാക ഉയരും. പാർട്ടി കോൺഗ്രസിനുള്ള ഒരുക്കങ്ങൾ മധുരയിൽ പൂർത്തിയായി വരുന്നു. കൂടുതൽ വിവരങ്ങളുമായി തമുക്കത്ത് നിന്നും രാജ്കുമാർ ചേരുകയാണ്. രാജ്കുമാർ, ഗുഡ് ഈവനിംഗ്. സ്വാതന്ത്ര്യ സമരത്തിന്റെ പോരാട്ടത്തിന്റെ സമരവീര്യത്തിന്റെ എണ്ണമറ്റ അടങ്ങാത്ത ഒടുങ്ങാത്ത അലയൊലികൾ മുഴങ്ങുന്ന മണ്ണുകൂടിയാണ് മധുര എന്ന് പറയുന്നത്. കാത്തിരിക്കുകയാണ് മധുര CPIM 24 പാർട്ടി കോൺഗ്രസിനായി, അതിന് വേദിയാകുന്നതിനായി. വിനീഷ, ഇത് മൂന്നാം തവണയാണ് മധുര പാർട്ടി കോൺഗ്രസിന് വേദിയാകുന്നത്. 1952-ലും 70-കളിലും ഇപ്പോൾ 2025-ലും മധുര പാർട്ടി കോൺഗ്രസിന് വേദിയാകുമ്പോൾ ഒരു സംസ്ഥാനം നിരവധി സഹാക്കളെ സമൂഹത്തിന് വേണ്ടി അരാജകത്വത്തിനെതിരെ, അതേപോലെ ജാതീയതയ്ക്കെതിരെ, അടിമത്തത്തിനെതിരെ ജീവൻ കൊടുത്തുകൊണ്ട് ഒരു സംസ്ഥാനത്തെ നിരവധി ആളുകളുടെ ജീവൻ കൊടുത്തുകൊണ്ടാണ് ആ പാർട്ടിയെ കെട്ടിപ്പടുത്തിയതും. ഇപ്പോൾ അതേ പാർട്ടി CPM എന്ന് പറയുന്ന CPM കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടി ഓഫ് ഇന്ത്യ, മാർക്സിസ്റ്റ് എന്ന് പറയുന്ന പാർട്ടി ഇപ്പോൾ പാർട്ടി കോൺഗ്രസിന് വേണ്ടി വേദി ഒരുക്കുന്നു. ആ വേദിയിൽ ഇപ്പോൾ നമുക്കിവിടെ കാണാം, ഈ തമുക്കത്തുള്ള ഈ സ്ഥലത്ത് നിരവധി പേർ ഇവിടെ ഒത്തുകൂടിയിട്ടുണ്ട്, സഹാക്കളുണ്ട്. നമ്മുടെ നിലവിൽ CPM-ൻ്റെ സംസ്ഥാന കമ്മിറ്റി സെക്രട്ടറി കൂടിയായ ശ്രീ വെങ്കടേഷ്. അത് മാത്രമല്ല, അദ്ദേഹം വാച്ചാത്തിയുടെ സമരനായകൻ കൂടിയാണ്. நீங்கள் வாச்சாத்தியோட இதில் தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு பார்ட்டி காங்கிரஸ் கூட இன்னும் வரப்போகுது, நடக்கப்போகுது. உங்கள் மனசில் என்ன? இல்லை, இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு. இந்த சந்தர்ப்பம், இந்த மாநாட்டை நடத்துகிற இந்த வாய்ப்பு கிடைச்சது என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு 3 மாத காலமாக மாநிலம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் இந்த மாநாட்டை, கட்சி காங்கிரஸை வெற்றிகரமாக்குவதில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு அரசியல் ரீதியாகவும், கருத்தியல் ரீதியாகவும், ஸ்தாபன ரீதியாகவும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்குறோம். அதனால் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் ஏக காலத்தில் கட்சியினுடைய இந்த மாநாட்டை வெற்றிகரமாக்குற பணிகளில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி தந்திருக்கு. நிச்சயமாக இது ஏன்னா ஒரு மதுரையில் 55 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடக்குது. 1972 ஏற்கனவே நடந்தது. மதுரையை பொறுத்த வரைக்கும் 3வது முறையாக 55 ஆண்டுகளுக்கு பிறகு மாநாடு நடைபெறுகிறது. 72லேயும் இதே இடத்துல தான் மாநாடு நடந்தது. அப்போது ஒரு சின்ன ஹால் என்பது தான் அங்கே இருந்தது, சின்ன ரூம் என்பது தான் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே கூட ஒரு பிரம்மாண்டமான அரங்கமாக, அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்றாலும் ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் இந்த மாநாட்டை வரக்கூடிய பிரதிநிதிகளை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள் மாநாடு நடக்கூடிய 6 நாட்களும் மிக சிறப்பாகவும் வசதியாகவும் இந்த மாநாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கும் மாநாட்டு விவாதத்தில் ஈடுபடுவதற்குமான ஒரு நல்ல சூழலில் இந்த மாநாடு என்பது மட்டும் இல்லை, ரொம்ப தியாகிகளை நீங்கள் இங்கிருந்து நம் நாட்டுக்காக நல்கி இது பண்ணித்தான் நீங்கள் இப்போ இந்த மாநாட்டுக்கு வர்றீங்க. இல்லை, மதுரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தோழர் லீலாவதி, ஒரு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அருமை தோழர் லீலாவதி அவர்கள், அதே மாதிரி தோழர் KP ஜானகி அம்மாள், விடுதலை போராட்ட வீரர் தோழர் KP ஜானகி அம்மாள், தூக்குமேடை தியாகி பாலு, மாரி மணவாளன், இந்த மாதிரியான ஏராளமான தியாகிகள், பொதும்பு பொன்னையா, இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்குது. இல்லை, மதுரையை பொறுத்த வரைக்கும் நீண்ட பட்டியல் என்பது இருக்குது. மாநில அளவில் வீர வெண்மணி தியாகிகள், அதே மாதிரி தஞ்சை N. வெங்கடாசலம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடிய காரணத்திற்காக அவருடைய சாதிக்காரர்களாலேயே அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார், தோழர் தியாகி N. வெங்கடாசலம். அதே மாதிரி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், சேலம் சிறை தியாகிகள், சின்னியம்பாளையம் தியாகிகள், மில் தொழிலாளிகள் 4 பேருக்கும் நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு, யாராவது ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் மற்றவர்கள் விடுதலை செய்கிறோம் என்று நீதிபதி கேட்டபோதும் ஒவ்வொருவரும் மற்றவரை சொல்லிவிட்டு நாங்கள் சாக தயார் என்று சொன்னார்களே தவிர, யாருமே ஒருவர் குற்றத்தை ஏற்றுக்கொள்வதை எவருமே ஒப்புக்கொள்ளாமல் 4 பேருமே மிகுந்த மகிழ்ச்சியோடு தூக்கு தண்டனை ஏற்ற சின்னியம்பாளையம் தியாகிகள். அதே மாதிரி மாணவர் தியாகிகள் சோமசுந்தரம் எம்புலிங்கம், மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தோழர்கள். இந்த மாதிரி எண்ணற்ற தியாகிகளை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த தியாகிகள் பெயரால் தியாக சுடர்கள்
பிரச்சார பயணமாக எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கு. நாளை மாலை இதே இடத்தில் அந்த தியாகிகள் சுடர் சங்கமம் என்கிற நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கு. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சுடர்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். மத்திய கமிட்டி உறுப்பினர்கள், மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் அந்த சுடர்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். எல்லாமே 2 சிஎம் இங்கே வர. அது இல்லாமல் இங்கே இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் 3ஆம் தேதி மாநில உரிமைகளை பாதுகாப்போம். ஏனால் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மத்திய இந்திய அரசியல் சாசனம் மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பறிப்பது, அதிகாரங்களை பிடுங்குவது என்கிற முறையில் ஒரு அராஜகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநில உரிமைகள் பாதுகாப்பு எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் கேரள மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தோழர் பினராயி விஜயன் அவர்களும், தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களும், கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அந்த மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டு இந்த சிறப்பு கருத்தரங்கத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள். அன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு மாநில உரிமையை வற்புறுத்தக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறும். இது இல்லாமல் தினந்தோறும் ஏராளமான கலை நிகழ்ச்சிகள், திரை கலைஞர்கள், திரை இயக்குநர்கள், திரு வெற்றிமாறன், திரு சமுத்திரகனி, திரு பிரகாஷ்ராஜ், திரு விஜய் சேதுபதி, ராஜமுருகன், திரைக்கலைஞர் ரோஹிணி உட்பட ஏராளமான திரைக்கலைஞர்கள் தினந்தோறும் இங்கே வந்து கருத்துரையாற்ற இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கலைக்குழுக்கள் 10க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட கலைக்குழுக்கள், பல நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் தினந்தோறும் இந்த மேடையிலே கலை நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறார்கள். ஆகவே ஒரு வார காலத்திற்கு ஒரு குட்டி இந்தியா, மினி இந்தியா என்பது மதுரையிலே குடியேற இருக்கிறது. ஒரு கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மதுரையில் நடைபெறக்கூடிய ஒரு தேசிய திருவிழா என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கான எல்லா அடிப்படை கட்டமைப்பு ஏற்பாடுகளையும் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. വിനിഷ കുറച്ചെങ്കിലും വിനിഷയ്ക്ക് മനസ്സിലായി കാണും. ഇനിയിപ്പോൾ ഈ വരുന്ന 3ആം തീയതി നമ്മുടെ മുഖ്യമന്ത്രി, കേരളത്തിൻ്റെ മുഖ്യമന്ത്രി PB അംഗമായിട്ടുള്ള ശ്രീ പിണറായി വിജയൻ, അതുപോലെ തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി സ്റ്റാലിൻ, അതുപോലെ കർണാടകയിൽ നിന്നുള്ള റവന്യൂ മന്ത്രി ബാലകൃഷ്ണൻ ഉൾപ്പെടെയുള്ളവർ സ്റ്റേറ്റിൻ്റെ സംസ്ഥാനത്തിൻ്റെ അവകാശങ്ങൾ കവരുന്ന കേന്ദ്ര ഗവൺമെൻറ്റിനെതിരായിട്ടുള്ള ആ ഒരു സെമിനാറിൽ പങ്കെടുക്കും. മാത്രമല്ല ഈ വിവിധ രക്തസാക്ഷി മണ്ഡപങ്ങളിൽ നിന്നിട്ടുള്ള ദീപശിഖകൾ അത് നാളെ രാവിലെ ഇവിടെ സംഗമിക്കുകയാണ്. അതാണ് അദ്ദേഹം കാര്യങ്ങൾ ഇത്രയും ദീർഘമായതിൽ പറഞ്ഞത്. രാജ്കുമാർ വളരെ ആവേശത്തിൽ തന്നെയാണ് മധുര പാർട്ടി കോൺഗ്രസിനെ സ്വീകരിക്കാൻ ഒരുങ്ങുന്നത്.